இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் காளான் தம் பிரியாணி. எப்படி மண்பானையில் காளான் தம் பிரியாணி ஈஸியான மெத்தடில் செய்யலாம், நல்ல டேஸ்ட்டாக, நல்ல காரசாரமாக எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு டெய்லி சேரும். காளானில் நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது. காளானில் கொழுப்பு சத்து கிடையாது, அதிக அளவு ப்ரோட்டீன் சத்து, தேவையான அளவு இரும்பு சத்து எல்லாமே இந்த காளானில் இருக்குது. குழந்தைங்க வீட்டில் சில குழந்தைங்க சதையே பிடிக்காமல் நோஞ்சா மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி சுகர் அவங்களும் சில பேர் ஃபீவர் உடம்பு ஹெல்த்தி இல்லாமல் இருப்பாங்க, ஹெல்த்தாகவே இருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி மயக்கம் வரும், காலையில் எந்திரிச்சோடனே மயக்கம் வரும், சோர்வாகவே உடல் சோர்வாகவே இருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த காளானை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உடம்பு நல்லா ஆக்டிவாக, நல்லா ஸ்ட்ராங்காக, நல்லா பார்க்குறதுக்கும் கண்ணுக்கு அழகாக புசு புசுன்னு ஆயிடுவாங்க. அதனால் வாரத்தில் 2 தடவை 3 தடவை காளானுக்கு தேவையான மசாலா: மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், பெப்பர் எல்லாம் சேர்த்து, இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்து காளானை நல்லா ஊற வச்சுக்கலாம். மசாலா நல்லா பிரட்டிட்டு, காளான் அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா பிரட்டிட்டு ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருங்க. காளான் நீங்கள் இந்த மாதிரி மசாலா போட்டு முன்னாடியே நீங்கள் பிரட்டி வச்சுட்டு அதை ஃப்ரை பண்ணிவிட்டு பிரியாணியில் சேர்க்குறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக செமையாக இருக்கும். காளானை ஆல்ரெடி காளான் பிரியாணி நான் போட்டிருக்கேன். அது காளானை அப்படியே பிரியாணிலே போட்டு செஞ்சுருப்பேன். இது ஃப்ரை பண்ணிவிட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு பேனில் பட்டர் சேர்த்துக்கலாம். காளான் நல்லா ஊறிடுச்சு. இப்போது இந்த பட்டரில் நம்ம ஊற வச்ச காளானை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பட்டரில் காளான் ஃப்ரை பண்ணுறதுனால நல்லா டேஸ்ட்டாகவும், நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும். அதனால் பட்டரில் நீங்கள் காளான் ஃப்ரை பண்ணுங்கள். பட்டரில் ஏன் காளான் ஃப்ரை பண்ணுறோன்னா, ஆயிலை விட பட்டரில் பண்ணுறப்ப நல்லா சாஃப்டாக, நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். அதனால் பட்டரில் ஃப்ரை பண்ணுங்கள், நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி காளான் பிரியாணி நான் போட்டிருக்கேன். அது பிரியாணியோட சேர்த்து பண்ணியிருக்கேன். இப்போ காளான் வேகட்டும், நம்ம பிரியாணியை ரெடி பண்ணுவோம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். கொலஸ்ட்ரால் உள்ளவங்க ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் நெய்யில் செய்கிறேன். இதோட பட்டை 5 பட்டை, 5 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, இதோட பிரிஞ்சி இலை ஒரு 2-3 இலை போட்டுக்கோங்க. ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய் போட்டுக்கோங்க. எல்லாம் எண்ணெயில் நல்லா பொரியட்டும். அப்படியே நம்ம பிரியாணி எப்படி செய்வோமோ அதே மெத்தடு தான். இதில் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் இல்லை, பிரியாணி செய்கிற மெத்தட் தான். நம்ம காளானில் மசாலாலாம் எல்லா வித மசாலாவும் போட்டுட்டோம். அதனால் இந்த பிரியாணியில் நீங்கள் அந்த மசாலாவை போட தேவையில்லை. இதுலேயும் மசாலா போட்டு அதுலேயும் போட்டிங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு குழந்தைங்க சாப்பிட்றப்ப ரொம்ப வயிறு கபகபன்னு இருக்கும். அதனால் போட தேவையில்லை. அதில் போட்டதே போதும். பொடி பொடியாக நறுக்கின ஆனியன், ஒரு 3 ஆனியன் எடுத்திருக்கேன். தக்காளி ரொம்ப சேர்க்கக்கூடாது. நல்லா இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம இதில் காரமே போட போகிறதில்ல, பச்சை மிளகா போடுற காரம் தான். அதனால் இன்னும் கூட உங்களுக்கு காரம் வேணும்னா ஒரு 2 பச்சை மிளகா கூடவே போட்டுக்கோங்க. நல்லா ஆனியன் நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கோங்க. எப்பயுமே பிரியாணிக்கு மட்டும் ஆனியனை நல்லா வதக்கணும், அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், பிரியாணி சூப்பராக இருக்கும். இதோட 2 உப்பு சேர்த்துக்கலாம், 2 தக்காளி சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த உப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் பொடியாக நல்லா நறுக்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்க்கணும். தக்காளி வேகட்டும், அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி தோல் உரிஞ்சு வரட்டும், சிம்மில் வச்சுக்கலாம். சைடில் காளான் வெந்துக்கிட்டு இருக்குது, அதையும் பார்க்கலாம்.
காளான் நல்லா வெந்துருச்சு. நல்லா அந்த மசாலாலாம் நல்லா வெந்து முடித்ததுக்கப்புறம் எடுக்கணும். அது வரைக்கும் வேகட்டும். இப்போது புதினா, கொத்தமல்லி எல்லாம் பிரியாணிக்கு நிறைய சேருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பிரியாணியோட டேஸ்ட்டே அந்த புதினா, கொத்தமல்லி நல்லா ஒரு கட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் 4 பேருக்கு செய்கிறீங்கன்னா 1 கட்டு கொத்தமல்லி, 1 கட்டு புதினா. சில பேர்லாம் கொஞ்சோண்டு போடுறாங்க. அந்த டேஸ்ட் வரவே வராது உங்களுக்கு. எனக்கு ஒருத்தவங்க ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்டு பாயம்மான்னு ஒருத்தவங்க, அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. பிரியாணி அதனால் ரொம்ப நம்ம அந்த கொத்தமல்லி, புதினா சேர்க்குறதுல தான் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காளான் நல்லா வெந்து மசாலாலாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்தளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் காளானை எடுத்து நம்ம வச்சுக்கலாம், தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வெந்து தோலெல்லாம் உறிஞ்சிருச்சு. நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். நம்ம மேக்ஸிமம் சிக்கன், மட்டன் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றத விட காளான் வாங்கி சாப்பிட்றது எவ்வளவோ பெட்டர். ஏன்னா எல்லாம் இப்போ விற்கிற கோழி எல்லாமே பிராய்லர் கோழி. அந்த கோழியை சாப்பிட்டா என்னமோ அது வருது இது வருதுன்றாங்க. அதுக்கு நம்மளுக்கு இந்த சிக்கன் மட்டன்லாம் பயந்துட்டு சாப்பிட்றதுக்கு, அதுவும் சென்னையில் மட்டன் வாங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதுக்கு பெட்டர் வந்து இந்த காளான். அரிசி நல்லா கழுவிட்டு, பாஸ்மதி அரிசி 2 டம்ளர் எடுத்திருக்கேன். 4 பேத்துக்கு 2 டம்ளர் பாஸ்மதி அரிசினா 3 டம்ளர் தண்ணி, இதுதான் அளவு. நான் வந்து 2 டம்ளர் எடுத்திருக்கேன். 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். அப்போ 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி, இதுதான் அளவு. இதை நல்லா எப்பயுமே பிரியாணி வந்து லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தட்டு போட்டு தம்மில் ரொம்ப நேரம் வைக்காதீங்க. சும்மா ஒரு 5 நிமிஷம். ஏன்னா நம்ம பானையில் வேறு ஆல்ரெடி வைப்போம். அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வைங்க. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வச்சோன்னே ஒரு அரை வேக்காடாக வந்துடும். பிரியாணி வந்து ஒரு அரை வேக்காடாக வேகும். அவ்வளோதான். அந்த தண்ணியெல்லாம் லைட்டாக தண்ணியெல்லாம் சுண்ணதுக்கப்புறம், தண்ணி இல்லாமல் சுண்ணதுக்கப்புறம் இதை நம்ம பானையில் மாற்றிக்கலாம். எப்படி வந்திருக்கு பாருங்கள். அரை வேக்காடாக வேகணும். நம்ம எப்பயும் பிரியாணி வந்து எவ்வளோ நேரம் வைப்போம்? ஒரு 10 நிமிஷம் தம்மில் வைப்போம். ஆனால் இது வந்து கரெக்டாக ஒரு 4 செகண்ட் 5 செகண்ட் வச்சுருந்தா போதும். ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க, அப்புறம் பிரியாணி குழஞ்சிரும். நம்ம இதனையும் தம்மில் வச்சு பானையிலையும் தம்மில் வச்சா பிரியாணி குழஞ்சிரும். அப்புறம் என்னை கேட்கக்கூடாது. கரெக்டாக 4 நிமிஷம் இல்லாட்டி 5 நிமிஷம். இது மாதிரி தண்ணி ட்ரை ஆனோடனே பானையில் இது மாதிரி நெய் ஊற்றிக்கோங்க. சும்மா ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அடியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. அந்த நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பிரியாணியை பானையில் மாற்றிக்கலாம். காளான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி, காளான் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல டேஸ்ட்டாக செமையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் சிக்கன், மட்டன் ரெண்டுமே நீங்கள் பண்ணலாம். பானையில் தம் பிரியாணி, இதுவுமே தம்மில் நீங்கள் வைக்கிறப்ப ரொம்ப நேரம் வைக்காதீங்க. கரெக்டாக ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட், ரொம்ப வைக்காதீங்க, ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க. 5 நிமிஷம்லாம் வைக்க தேவையில்ல. ஒரே ஒரு தம், நம்மளுக்கு ஆவி வரும், அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். காளான்லாம் சேர்த்துட்டு சப்பாத்தி, நம்ம எப்பயும் சப்பாத்தி சுடுற மாதிரி சப்பாத்தியை உருட்டிட்டு இந்த பானை மேலே நம்ம அதை நல்லா கவர் பண்ணிடலாம். ஏன்னா தட்டு போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் அந்த ஆவி வந்து வெளியில் வந்துடும், அப்புறம் பிரியாணி வேகாது. அதனால் நம்ம சப்பாத்தியை மேலே போட்டுட்டு நல்லா சப்பாத்தி உருட்டி அதை இது மாதிரி நல்லா மூடி போட்டு மூடிடலாம். அந்த தம்மிலேயே ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் கேஸில் வச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக பிரியாணி செமையாக ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இது மாதிரி நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். சப்பாத்தி மாவில் இது மாதிரி உருட்டிட்டு
பானையில் ஃபுல்லாக இப்படி கவர் பண்ணிடுங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தம் பிரியாணி, மண்பானை காளான் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எப்படி நல்லா ஆவி பறக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நான் ட்ரை பண்ணேன், செம்மையாக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்ன மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மண்பானை காளான் தம் பிரியாணி பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நல்ல உதிரி உதிரியாக நல்ல செம்மையாக வந்திருக்கு. மண்பானையில் நீங்களும் காளான் தம் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு எஸ்கேப் ஆகிடாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.